வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எல்லையற்றதை எல்லையுடையதாக பார்ப்பது அறிவின் குறைபாடு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜியினுடைய கவிதை வரிகள். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிரறிந்த அறிவாலை உலகை நோக்க உயர்வு தாழ்விலா சமநிலை சித்திக்கும், உயிரறியா அறிவுநிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும், உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. மகான் திருமூலர் சொல்லும் போது, மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவில் மயிரொன்று நூறிடை கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆவினால் ஆவியின் கூறது 100,000 ஒன்றாமை என்று மகான் திருமூலர் சொல்றாங்க. வள்ளல் பெருமான் சொல்லும் போது, பசித்திரு வெளித்திரு தனித்திரு. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இறைநிலை எல்லை அற்றது. அதை நாம ஒரு எல்லை உடையதாக பார்ப்பதே அறிவினுடைய குறைபாடுன்னு சொல்றாங்க. ஏன்னா சிறு பிராயத்துல நமக்கு பக்தி மார்க்கத்துல மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில உண்மை உணர்ந்த மகான்கள் இந்த பக்தி மார்க்கத்து மூலமாக அவர்களுடைய அந்த வளர்ச்சி பருவமடைகிற வரலும் 14 வயது வரையிலும் அவர்கள் முழு வளர்ச்சி பெறணுங்கிற அந்த ஒரு உணர்வோடு ஏற்படுத்தியது பக்தி மார்க்கம். அப்போ இந்த பக்தி மார்க்கத்துல ஒரு எல்லை கட்டி அந்த குழந்தை பிராயத்திலிருந்து அந்த வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவர்களுக்கு கொடுத்ததுதான் இந்த பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் என்பது ஒரு ஆரம்ப கல்வி மாதிரி. அதன் பிறகு நாம தொழில் கல்வி, மொழிவழி கல்வி, இதெல்லாம் நாம நம்முடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டே வரோம் படிப்புல. அதே போல நாம அந்த பக்தி மார்க்கத்திலிருந்து விடுபட்டு ஞான மார்க்கமான அந்த இறைவுணர்வு மார்க்கத்துக்கு நம்ம மாறணும். அதற்கு நம்முடைய சாமிஜி நமக்கு இந்த மனவள கலைய கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இறைவன் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால அதிலிருந்து வரக்கூடிய அந்த இறை துகள் மூலமாக தான் இந்த கோடான கோடி சூரிய குடும்பங்களை அந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் சூரிய குடும்பங்களாக மிதந்து கொண்டிருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அப்போ அந்த சூரிய குடும்பம் விண்ணினுடைய கூட்டுதான் பஞ்சபூதங்களாக நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற அந்த 5 திணிவு பெற்று மண் பாறைகள்ல அது தாவரம் ஓரறிவு தாவரம் தோன்றுகிறது. படிப்படியாக புழு, எறும்பு, அதே போல பாம்பு, அதே போல விலங்குகள், அந்த விலங்குல வித்திலிருந்து மனிதன் தோன்றி இருக்கிறான். அந்த முதல் மனிதன் தோன்றி இன்று வரை இன்றைக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வரையிலும் ஒட்டு மொத்தமும் அந்த இறைநிலையால தோற்றுவிக்கப்பட்டது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இறைநிலை தவத்துல சாமிஜி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாள் தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும். இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும், இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்து கொண்டிருப்பதும், ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும், எல்லோருடைய உணர்வும் அறிவும் 1000 அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடலில் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும்.
இந்த காட்சியில்தான் மனித மதம், அரசியல், பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு வீசும். இதுதான் மனிதனின் முழுமை பேறு, இறைநிலையின் சரித்திரம் என்று சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த உணர்வை மனதுல நிறுத்தி இறைநிலை இணைப்போடு அந்த டெல்டா வேவான 1-3 பிரிகவன்சிலேயே நம்ம வாழும் போது அனைத்து காட்சிகளும் நமக்குள்ள விளங்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.